ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஸோ என்னென்னா தீபாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. தீபாவை ஃபஸ்ட்டு மீட்டில் இருந்து அண்ட் கடைசி வரைக்கும் நம்ம தீபா கூட எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருந்தோம். ஸோ தீபா வந்துட்டு இப்போ நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக வந்துட்டு அவங்க நம்ம லைஃப்பில் திருப்பி கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காருங்க நம்ம கார்த்திக். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபாவுமே வந்துட்டு ரம்யா கூட தான் இருந்துகிட்ருக்காங்க. ஆனால் ரம்யா வந்துட்டு பொய் சொல்லிடுறாங்க. தீபா என் கூட இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ கார்த்திக் வந்துட்டு ரொம்பவே கஷ்டத்தோடு தேடிக்கிட்டு இருக்காரு. தீபா வந்துட்டு அந்த ஒரு பரிகாரத்தை செய்கிறதுக்காக வந்துடுறாங்க. ரம்யாவுடைய திட்டமே தீபாவை எப்படியாச்சும் பரிகாரம் செய்ய வச்சிடணும், அவளை தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுறணும், கார்த்தி வாரதுக்குள்ளார தீபாவை நம்ம தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டு கொண்டுடணும் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கார்த்திக் வந்துட்டு தீபாவை தேடி அந்த கோவிலுக்கும் வந்துக்கிட்டு இருக்காரு. அண்ட் அதே கோவிலில் தான் தீபா பரிகாரம் செய்கிறதுக்காக கோயிலுக்கு பின்னாடி உள்ள குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்ருக்காங்க. தீபா வந்துட்டு இந்த பரிகாரத்தை நீங்களே செய்ய ரம்யா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் பரிகாரத்தை இல்லை தீபா, இதை நான் செய்கிறத விட நீ தான் செஞ்ச சக்தி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தர் சொல்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லி தீபாவையே பரிகாரம் செய்ய வைக்கிறாங்க. தீபா ஆற்றுல இறங்கிட்டாங்க. தீபா வந்துட்டு பரிகாரம் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நம்ம ரம்யாவும் பயங்கர ரெடியாக இருந்துகிட்ருக்காங்க. என்னன்னா எப்படியாச்சும் இவ்வளோ சீக்கிரமே வந்துட்டு ஆற்றுக்குள்ளார தள்ளி விட்டு கொன்றணும், இல்லைண்ணா கார்த்தி வந்துட்டான்னா இனிமேல் கார்த்திகிட்டேருந்து தீபாவை பிரிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லி ரம்யா மனசுக்குள்ள தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரியா வந்துட்டு நம்ம எப்படியாச்சும் இந்த வீட்டுக்குள்ளார இதுதான் சாமர்த்தியமான ஒரு விஷயம், நம்ம இப்போவே இந்த வீட்டுக்குள்ளார நுழைஞ்சிடலாம், கார்த்தியும் வேற வீட்டில் இல்லை, அப்படி இருக்கும்போது இதை தான் நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரியா வந்துட்டு பேக்கை தூக்கிட்டு நேராக வந்துட்டு வீட்டுக்கு வராங்க. நான் பேசுனதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கல்ல, உங்களுக்கு தீபா முக்கியமா இல்லை நீங்கள் வீரப்பா தான் இருப்பீங்களா அப்படின்னு சொன்னோடனே அருணாச்சலம் சொல்கிறாரு, ஏய் நீ என்ன பேசினாலும் என்ன பண்ணாலும் உன்னை இந்த வீட்டுக்குள்ளார இங்கே யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பயங்கர காரசாரமாக பேசிடுறாரு. இதனால் டென்ஷனான ரியா என்ன பண்ணுறாங்கன்னா உடனே ஒரு ஃபேக்காக சும்மா கால் பண்ணிவிட்டு அந்த தீபாவை முடிச்சிருங்க, அவ்வளோதான், இவங்க யாரும் நம்ம வழிக்கு வர மாட்டாங்க, தீபாவை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இதை கேட்டோடனே அருணாச்சலத்துக்கு பயங்கர ஷாக் ஆகுது. செம்ம ட்ரெஸ்டாக போகுது கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.